வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதற்கான ஸ்டடி பிளான் என்ன, 60 டேஸ் ஸ்டடி பிளான் என்ன, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம், ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 19/1/2026 பொங்கல் முடிஞ்சோடனே இது ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவ் பார் பிஎஸ்எஃப் எக்ஸாம். இது ஸ்ட்ரிக்ட்லி பிஎஸ்எஃபோட சிலபஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுவோம். பிஎஸ்எஃபோட எக்ஸாம் பேட்டர்லாம் இருக்கும். 100% ரிசல்ட் நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சரியா? நம்ம எல்லாமே சேர்த்து படிக்கிறத விட பிஎஸ்எஃப்க்குன்னு உட்காந்து படிக்கும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். இந்த கிளாஸே பிஎஸ்எஃப்க்காக மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் எக்ஸாமுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? நீங்கள் ஆன்லைன் இல்லைனா ஆஃப்லைன் கிளாஸ் எங்களோட பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9384178110. சரியா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் நம்ம இன்ஸ்டியூட்டு. ஸோ நீங்கள் நான் சொல்கிறலாம் நம்பி ஜாயின் பண்ண வேணாம். நீங்கள் டைரெக்டாக பாருங்கள். எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒரு நாள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஸ்டே பண்ணி பாருங்கள். எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபீஸ் கட்டினா போதும். இல்லை நீங்கள் ஃபீஸ் கட்ட வேணாம், அப்படியே வந்த மாதிரி நீங்கள் கிளம்பி போயிருங்க. நாங்கள் ஏமாத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே கிளம்பி போயிருங்க, நோ இஷ்யூ. ஆனால் 100% ரிசல்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்து எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேட்டாலே கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி இருக்கும். ஸோ கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா 19/1/2026 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கிளாஸ் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு 3 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளாஸு, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு. ஸோ 3+1. ஸோ 3 டேஸ் கிளாஸு, 1 டே என்ன இருக்கும், டெஸ்ட் இருக்கும். இப்போ நம்பர் சிஸ்டம் எடுப்பாங்க மேக்ஸில், அடுத்த நாள் ரீசனிங்கில் கோடிங், டிகோடிங், இங்கிலீஷில் நவுன். டெய்லி ஜிகே மதியம் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ ஸ்போர்ட்ஸு, சென்சஸ், இது கூட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இன்க்ளூட் பண்ணி தான் எடுப்போம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கு புக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இங்கிலீஷ்க்கு நம்ம புக் இருக்குது, நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். சரியா? ஸோ எங்களுக்கு தேவை நிறைய அட்மிஷன்ஸ் கிடையாது. ஆனால் எங்களை நம்பி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். அது மட்டும்தான் எங்களோட ஏமாக இருக்குது. சரியா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே அடுத்த ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி 3 நாள் கழித்து திரும்ப என்ன இருக்கும், டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி எவ்ரி 3 டேஸ் ஒன்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தருவாங்க. கிட்டத்தட்ட மாடல் டெஸ்ட் மட்டுமே நம்ம 30+ மாடல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம் OMR பேஸில். சரியா? ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இந்த எக்ஸாம் டேட் எப்போனாலும் போடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஷெடியூல் என்ன பண்ணுவோம், மாற்றிப்போம். ஸோ நம்ம ரெசிடென்ஷியல் கோச்சிங் கொடுக்கறதுனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15 மணி நேரமாவது நம்மளால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ஸோ இந்த பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனில் நிறைய பேர் இது பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த ஷெடியூல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக 20/3/2026. சரியா? 23, இது மிஸ்டேக் ஆகிருக்கு. 20/3/2026 இந்த ஷெடியூல் நமக்கு என்ன ஆக போகுது, முடிய போகுது. ஸோ 19ஆம் தேதி தொடங்குகிற இந்த கிளாஸ் மார்ச் 20ஆம் தேதி நமக்கு முடிய போகுது. அதுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸாம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி ஷெடியூல் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணிப்போம். சரியா? ஸோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. நிறைய பேருக்கு இது லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கலாம். நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு பிசிக்கல் பாஸ் ஆகிருக்கலாம். உங்களுக்கு எங்களோட அந்த ஆஃப்லைன் கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். 2 கிளாஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைனுக்கு என்ன ஃபீஸு, ஆன்லைனுக்கு என்ன ஃபீஸு எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 2 பேருக்குமே இந்த ஷெடியூல் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் எடுக்கிறோம். இது 2க்கு என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ்க்கு நான் கேரண்டி. சரியா? ஸோ ஆஃப்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கிளாஸ் நடக்கும். சரியா? ஸோ டெய்லி கிளாஸும் நடக்கும், ப்ளஸ் டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டும் நடக்கும். உங்களுக்கு ஸ்டாஃப் இருப்பாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸஸாக இருக்கிறதுனால ஒரு டீச்சரோட கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் மேக்ஸ் எடுக்கிறேன். ஸோ என்னோட கண்ட்ரோலில் இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது குரூப் டிஸ்கஷனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்.
உங்களை மாதிரியே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே படிப்பாங்க. உங்களை மாதிரியே உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ குரூப் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க எப்போதுமே. ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கிறீங்க, எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், படிக்கணுங்கிற தோணும். இந்த மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் டைம் என்ன பண்ண மாட்டீங்க, ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. நிறைய மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நிறைய டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் படிக்கலாம். அது போக மாடல் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் எழுதும்போது, மாடல் டெஸ்ட் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் எழுதும்போது உங்களுக்கு அதற்கான எக்ஸ்போசர் கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் ஒரிஜினல் மாடல் டெஸ்ட்டை பார்த்து என்ன பண்ண மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஸோ இவ்வளோ உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் கிடைக்கும். சரியா? மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. உங்கள் டவுட்ஸ் வந்து எப்போனாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து எக்கச்சக்கமான டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிசிப்ளினாக, ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். சரியா? கண்டிப்பாக உங்களோட தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி தருவாங்க. 100% ரிசல்ட் வந்து என்ன பண்ணலாம், நிச்சயமாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்டட் கிளாஸாக தான் நம்ம கொடுக்குறோம். கரெக்டாக? ரெக்கார்டட் கிளாஸு ப்ளஸ் வந்து என்ன கொடுக்குறோம், நமக்கு டெஸ்ட்டு கொடுக்குறோம். சரியா? ஸோ டவுட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டவுட்ஸ்க்கான வீடியோ வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, படிப்பீங்க. திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே உங்களுக்கு என்ன இருக்காது, ஆஃப்லைனில் வந்து இருக்காது. சரியா? ஸோ ஆன்லைனில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம கிளாஸ் எடுப்பாங்க, 2வது டைம் கிளாஸ் எடுப்பாங்க. ஸ்லோ லேர்னராக நீங்கள் இருக்கிறீங்க, நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் படிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்லோ மோஷனில் வச்சு என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். எத்தனை டைம்னாலும் இந்த வீடியோ பார்த்துக்கலாம். சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், பார்க்குறவன் பாஸ் பண்ண மாட்டான், ப்ராக்டிஸ் பண்ணுறவன் தான் என்ன பண்ணுவான், நிச்சயமாக பாஸ் பண்ணுவான். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கும். இப்போ நல்லா படிக்கிற பையனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனே சூட்டபுளாக தான் இருக்கும். இல்லை நான் ஒரு ஆவரேஜாக படிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன் தான் சூட்டபுளாக இருக்கும். சரியா? ஸோ இது ரெண்டுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்னா, ரெண்டுமே ஒரே கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரே ஃபேக்கல்ட்டி டீம் தான் எடுக்க போகிறாங்க. சரியா? ஆஃப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ஃபீஸ் வரும். ஆன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ஃபீஸ் வரும். சரியா? இது வந்து நம்ம நார்மலாக கோர்ஸ் மாதிரி கொண்டு போகாமல் டிஜிட்டல் கிளாஸ் ரூம் மாதிரி கொண்டு போக போகிறோம். ஸோ டெய்லி கிளாஸு, டெய்லி டெஸ்ட் வச்சு உங்களை வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த 2,000 ஃபீஸ் வச்சுருக்கோம், கோர்ஸ் மாதிரி கிடையாது. சரியா? ஸோ இந்த 10,000ங்கிறது ஆஃப்லைனுக்கான ஃபீஸ். ஏன் ஆஃப்லைனுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸு, ஆன்லைனுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா, ஆஃப்லைன் பார்க்கும்போது நம்ம வந்து ரெண்ட் பார்க்கணும், இபி பில் பார்க்கணும், ஸ்டாஃபுக்கான சேலரி திரும்ப திரும்ப அதே தான் எடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்டாஃபுக்கான சேலரி பார்க்கணும். ஆனால் ஆன்லைன் அப்படி கிடையாது. ஒரு கிளாஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அது எத்தனை டைம்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் தான். டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் டெஸ்ட்டு போடுறது வந்து நீங்கள் தான் டெஸ்ட்டு போட போகிறீங்க. ஸோ அதனால் எங்களுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. ஆனால் இங்கே ஆஃப்லைனில் என்ன பண்ணணும், டெஸ்ட்டு ஹாலில் போய் நிற்கணும், மானிட்டர் பண்ணணும், அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும், நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதனால் ஆன்லைனுக்கு வந்து 10,000 ஃபீஸு, ஆஃப்லைனுக்கு வந்து 10,000 ஃபீஸு, ஆன்லைனுக்கு வந்து 2,000 ஃபீஸ். இதுவுமே லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 12,000 நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஆஃப்டர் பொங்கல். சரியா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் பொங்கல் வந்து எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 12,000 மாறிடும். சரியா? ஸோ தேவை இருக்கிறவங்க, நான் வந்து பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் படிக்கணும் சார், கண்டிப்பாக நான் பாஸ் ஆகி போகணும், அந்த அட்டம்ப்ட் நான் எப்படியாவது கிளியர் ஆகி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்கே இன்ஸ்டியூட் வாங்க. சரியா? அதற்கான குவாலிட்டியை நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். அதனால தான் சொல்லியிருக்கேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், வந்து பாருங்கள், டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஒரு நாள் இருந்து பாருங்கள். உங்களுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன், எங்களோட கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் எடுப்போம். கண்டிப்பாக 50 சீட்டை தாண்டி எங்ககிட்ட இடமே இல்லை. இதுதான் உண்மை. லாஸ்ட் பேட்சே நான் 50 சீட்டை தாண்டி ஒரு 60 ஸ்டூடெண்ட் நான் எடுத்தேன். அதில் நிறைய நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அக்காமடேஷன் ரெடி பண்ணி கொடுக்கணும், சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும், அதனால் நிறைய இஷ்யூஸ்லாம் எனக்கு வருது. ஆனால் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு வந்து 50 சீட் எனக்கு போதும். இந்த 50 பேரை நான் பாஸ் பண்ண வச்சா எனக்கு போதும். இது மட்டும்தான் எங்களோட டார்கெட். ஸோ தேவை இருக்கிறவங்க உங்களோட சீட் என்ன பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. 9384417810. ஆன்லைன் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் 19ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கணும். 19/1/2026க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த நம்பர் 9384417810. அப்படி எடுக்கலைன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, 8248081621.
இந்த 50 சீட்டு நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் வந்து 1000 பே பண்ணி தான் புக் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கும். சரியா? அது வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வரவே இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் வந்து நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த 50 சீட்டுக்கு நிறைய பேர் புக் பண்ணிட்டு அடுத்து வர மாட்டீங்க. அதுக்கப்புறம் கேட்கறவங்களுக்கு வந்து எங்களால் என்ன பண்ண முடியாது, சீட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த 1000 நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்காமல் போச்சு அப்படின்னா ரீஃபண்ட் கொடுத்துடலாம். ஸோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃபீஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை கழிச்சுப்பாங்க. சரியா? நான் எல்லா விஷயத்தையுமே நான் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், யாருக்கு தேவையோ, யாருக்கு பாஸ் ஆகணும், இல்லை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் போகணும், எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.